அன்றும் இன்றும் என்றும் புது பொலிவுடன் உங்கள் பொதிகையின் காலைத்தன்றல் வித் செல்வான் பூர்ணிமா. பூர்ணிமா, இன்னைக்கு காலைத்தன்றல் பயங்கரமா மண்டே அதுமா சூப்பரான விஷயம் சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். ஒரு கதை சொல்லிட்டா? திங்கட்கிழமை கதையா தூக்கமில்லடா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த கதை சொல்லி ஆகணும். இன்றைய தேவைக்கு முக்கியமா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்ற சொல்லிடுவா. இப்போ வந்து ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் பூர்ணிமா. சரி, என்ன மாதிரி வச்சுக்கிறீங்களா? சரி, உங்களை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ஓகேவா? போயிட்டு சாமிகிட்ட டெய்லி வேண்டாம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பயங்கரமா சம்பாதிப்பாங்க. ஆனா காசு சேர்றதே இல்ல. அவர் வந்து ஆசை என்னன்னா பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், செல்வந்தன் ஆகணும்ன்றதுதான். அது எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாயிரதுனால அவரால் பண்ண முடியல. அப்ப சாமிகிட்ட பயங்கரமா வேண்டி ஒரு நாள் கனவுல அந்த சாமி வந்துருச்சு. ஐடியா கொடுக்குறாங்க, நான் செல்வந்தன் ஆகணும், உங்களுக்கு எல்லா விஷயம் பண்றேன், நான் கஷ்டமா உழைக்கிறேன், ஏன் நான் பணக்காரனே ஆக முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது வேற டிபார்ட்மெண்ட். அந்த சாமிகிட்ட கேட்டா சாமி வரம் கொடுத்துச்சான், நீ டெய்லி நீ சம்பாதிக்கிற காசுல 50%, ஓகேவா, அதுக்கு மேல் வந்து நீ கண்டிப்பா நீ வந்து முக்கியமா சேவிங்ஸ் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? அதுதான் போடுற ஒரு உண்டில் மாதிரி வச்சிருக்கேன், அந்த உண்டில நீ போட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த உண்டில போட்டோன்னே சொல்லிருக்கு சாமி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருக்கு, அது என்ன கூடாது, எவ்வளவு காசு போறேன்னு என்ன கூடாது, ஒரு நாள் போடாமட்டாலும் எல்லா காசும் அழிஞ்சிரும், நீ செல்வந்தன் ஆக முடியாது, இருக்கிற 7000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே இவரும் கண்ணை மூடி டெய்லி கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே சாப்பிடுறத கூட சிக்கனம் பிடிச்சு சேர்த்து வச்சிருக்காரு. அதே 3 வருஷம் கழிச்சு அதே சாமி கடவுள வந்துருச்சு திரும்பி. நான் இன்னும் பணக்காரனாவே ஆகல, அதே ஏழையாதான் இருக்கேன். ஏன்னு ஒண்ணும் இல்ல, நீ சேர்த்து வச்ச உண்டியில போய் ஓட, நீ பெரிய செல்வந்தன் ஆயிருவ அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சாமி உடச்சோன்னு பாத்தாருன்னா ஃபுல்லா அவ்வளவு பணம். ஏன்னா எவ்வளவு அவர் பாத்தீங்கன்னா அவரோட உழைப்புல வந்த பணம். கண்டிப்பா சொல்ற மாதிரி இது ரொம்பவே முக்கியமானது யங்ஸ்டர்ஸ்க்கு. நம்மளுக்கு சேவ் பண்ண தெரியல, நிறைய சம்பாதிக்கிறோம், நான் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிடுறோம். அந்த மாதிரி ட்ரெஸ் அழகழகான ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் வாங்கி சூப்பரா கொட்டிடுறோம் வந்து. உண்மை அதுதான். அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சேவ் பண்ணி பழகுங்க அப்படின்றதுதான் இந்த கருத்து. ஆமா. சோ இப்போ நீ கதை சொல்லிட்ட, நான் ஒரு கருத்து சொல்ல வேண்டாமா? இப்போ வந்து என்ன அப்படின்னா, நீ உண்மை சொன்ன அப்படின்னா உன்னுடைய பாஸ்ட் ஆயிடும். அது ஒரு பொய் சொன்ன அப்படின்னா அதுவே உன்னுடைய ஃபியூச்சர் ஆயிடும். இப்போ அதையே மெயின்டைன் பண்ணணும். அதையே வந்து நம்ம யோசிச்சு ஐயோ நம்ம அடுத்தது சொன்னா மாட்டிப்போமோ அப்படிங்கறது யோசிச்சு நீ வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவ. கரெக்ட். சோ எப்பவுமே உண்மை சொல்லி பழகு அப்படிங்கறது தான் இன்னித்த என்னுடைய கருத்து. சூப்பர். உண்மையை சொல்லணும்னா யோசிக்க தேவையில்ல, பொய் சொல்லணும்னா தான் நிறைய யோசிக்கணும். கரெக்ட். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து அடுத்த செக்மெண்ட் சிந்தனை செல்வம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பயங்கரமா நம்மளை விட பெஸ்டா சிந்தனை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி சார். உங்களுக்காக சிந்தனை செல்வம் வந்துட்டே இருக்கு, பாருங்க. பெருஞ்சேரலாதனுக்கு ஒரு பெரிய சூழ்நிலை ஏற்பட்டது. பெருஞ்சேரலாதனுக்கும் கரிகால் பெருவளத்தானுக்கும் போர் நடந்தது வெண்ணிப்பரந்தலைங்கிற ஊரில். இந்த போரில் வந்து ரொம்ப நாளாக நடந்தது. இந்த போரில் பெருஞ்சேரலாதனுடைய மார்பில் பாய்ந்த வேலானது முதுகுப்புறமாக சென்று சேர்ந்தது. முதுகிலே புண்படுமையானால் அதனை விழுப்புண் என்று சொல்ல மாட்டார்கள், புறப்புண் என்று சொல்லுவார். அந்த புறப்புண்ணுக்கு நாணி வடக்கிருந்து உயிர் விட்டான் சேரலாதன். முதுகிலே புண்பட்டால் அது அவமானம். போர்க்களத்தில் நான் புறமுதுகிட்டு ஓடி வந்ததாக அது கருதுவார்கள். ஆகவே நான் உயிர் வாழ மறுக்கிறேன், உயிர் வாழவில்லை என்று சொல்லி தன்னுடைய உயிரையே மைத்து கொண்டான். ஏன்னா மானத்துக்கு அவன் மதிப்பு கொடுத்தான். அடுத்தது செங்கனான் என்ற சோழ மன்னன் கணைக்கால் இரும்பறையை என்ன செய்தான், ஒரு பெரிய போர் செய்து கணைக்கால் இரும்பறை என்கிற சேர மன்னனை சிறைபிடித்தான். சிறைபிடித்து கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு இழுத்து வந்தான். இழுத்து வந்து சிறையிலே அடைத்தான். ஒரு மன்னனை இன்னொரு மன்னன் மன்னனாக நடத்தாமல் ஒரு கைதியை போல நடத்தியது இரும்புறையினுடைய மனதிலே மிகுந்த வேதனை அளித்தது. அது மட்டுமல்ல, சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது அங்கிருந்த காவலர்களிடம் தண்ணீர் கேட்டான். காவலர்கள் எள்ளி நகையாடினர், கேலி பேசினர், அவனை அவமானப்படுத்தினர். இப்படிப்பட்ட நிலையிலும் உயிர் வாழ வேண்டுமா என்று எண்ணினான் இரும்புறை. ஆகவே அந்த சிறையிலேயே பல நாட்கள் உணவு உண்ணாமல் நீர் அருந்தாமல் சிறையிலேயே தன்னுடைய உயிரை விட்டான் கணைக்கால் இரும்பறை. ஏனென்றால் அவன் மானத்திற்கு அஞ்சினான். மானமிழந்து உயிர் வாழ வேண்டுமா, அப்படிப்பட்ட நீரை பருக வேண்டுமா என்று சொல்லி சிறையிலேயே அவன் உயிரை விட்டான். இப்போ இந்த காலத்தில் பார்க்க போனாக்க அவினாசிலிங்கம் செட்டியார், அவினாசிலிங்கம் வந்து கல்வி மந்திரியாக இருந்தார் அப்பொழுது தமிழக அமைச்சரவையில். அண்ணாதுரையினுடைய பேச்சுகளை ரொம்ப ஈடுபாடு உடையவர். அண்ணாதுரை அப்போ தான் புதிதாக கட்சியை ஆரம்பிச்சிருந்தார். அந்த கட்சியில் இருவரும் ஒரே மேடையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அவினாசிலிங்கம் வந்து கேட்டார், அண்ணாதுரை அவர்களே, கட்சின்னு சொல்லி இதையே ஏன் நீங்கள் ஒரு பிடிவாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கட்சியை விட்டு வெளியில் வாங்க,
கல்வி மந்திரி பதவியை உங்களுக்கு நான் தருகிறேன், தமிழக அமைச்சரவையில் கல்வி மந்திரி பதவியை உங்களுக்கு தரேன் அப்படின்னார். அண்ணாதுரை என்ன பதில் சொன்னார்? என்னுடைய நிலையிலிருந்து நான் மாறி வரமாட்டேன். நான் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறேன். மூலத்தனத்தை மக்களிடமிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு பதவி முக்கியமல்ல, என்னுடைய நிலையில் நான் இறங்கி வராமல் இருப்பதுதான் என்னுடைய மானத்து அடங்கி இருக்கிறது என்று சொன்னார். இதை கேட்டு அவினாசிலிங்கம் ஒரு வாயடைத்து போய்விட்டார். இப்படி அண்ணாதுரை தன்னுடைய மானத்தை காத்துக் கொள்வதற்காக தன் நிலையில் தாழாது இருந்தார் என்பது ஒரு உயர்ந்த செய்தி. மந்திரி பதவிக்காக அவர் தன்னை விட்டுக் கொடுக்கல, தன்னுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுக்கல. இதே போல ஃபார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் இருக்காரு முத்துராமலிங்க தேவர், அவரும் இப்படிதான். அவரும் நேருவும் ஒரு கட்டத்தில் சந்திக்கிற பொழுது முத்துராமலிங்க தேவர் மிக அருமையான பேசக்கூடியவர். அவருடைய பேச்சை கேட்க ஆயிரம் மக்கள் கூடி நிற்பார்கள். காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இருக்கார் அவர். ஆகவே முத்துராமலிங்க தேவரை கேட்டார், நீங்க வந்துருங்க எங்க கட்சிக்கு, உங்களுக்கு மந்திரி பதவி, சென்ட்ரல் மத்திய மந்திரி பதவி தருகிறேன். மறுத்தார். நான் மக்களுக்கு உழைப்பதற்காகத்தான் இருக்கிறேன் தவிர மந்திரி பதவிக்காக இல்லை என்று தன் நிலையில் தாழாதிருந்தார். ஆகவே ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையிலிருந்து தாழாது இருப்பாரே, ஆனால் அவருடைய வாழ்க்கை வளமானதாக எப்பொழுதுமே இருக்கும் என்பதில் ஆண்டாண்டு காலமா ஆத்மார்த்தமான சேவை. எத்தனை வருஷம் தான் ஆனாலும் அதே இளமை. எதுலயும் ஒரு ஸ்பீட், மாடர்ன், ட்ரெண்டி, மொத்தத்துல ரொம்ப யூத்ஃபுல். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். முனைவர் VPMM சங்கர் தலைமையில் முனைவர் பழனிச்செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் VP முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர், VPMM IT பார்க், VPMM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், VPMM பொறியியல் கல்லூரி, VPMM கல்வியியல் கல்லூரி, VPMM ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, VPMM செவிலியர் கல்லூரி, VPMM ஆர்க்கிடெக்சரல் கல்லூரி, VPMM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, VPMM ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக VPMM மெடிக்கல் ஃபவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. VPMM மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0456328911 மற்றும் 045632890001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். வெல்கம் பேக் டு தி ஷோ. அருமையான சிந்தனை பார்த்தோம் இல்லையா? கண்டிப்பா. சூப்பர். சோ இன்னைக்கு பார்த்தேன்னா இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டேவா. பயோடைவர்சிட்டி என்ன அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு குரங்கும் ஒரு மயிலும் சேர்ந்து ஷோ பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி உலகத்துல இருக்கிற ஜீவனங்கள்லாம் சேர்ந்து வாழுறது அப்படின்னு அர்த்தம். இதுல நான் எங்க போறேன்னு தெரியுதா உனக்கு? இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த குரங்குல இருந்து தான் மனுஷனே வந்தான். அதனால எந்த விலங்கினமும் சொல்லி தட்டிக்கலாம். அதனால எந்த விலங்கினமும் நம்ம இது எதிரியா பார்க்க கூடாது, ஒரு கீழ்த்தனமா பார்க்க கூடாது, எல்லாத்தையும் பெஸ்டாவே பார்த்து பழணும். சூப்பர். குரங்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. என்ன சொன்னதான் நானும் சொன்னேன். ஓகே, அடுத்த செக்மெண்ட் நியூஸ் அனாலிசிஸ். நியூஸ் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா வழக்கமா பயங்கரமான என்ன நியூஸ் நடந்துட்டு இருக்காது அனலைஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த அனலைஸ் பண்றது வந்திருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா சரவணன் வந்திருக்காரு. அடுத்த நிகழ்ச்சியில வணக்கம். இன்னைக்கு மண்டே இல்லையா, மோட்டிவேஷன் கான்ஃபிடென்ட் எல்லாம் வேணும் இல்லையா, அதே மாதிரி ஒரு நம்பிக்கை தர மாதிரி ஒரு செய்தியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. காஷ்மீர் பிரச்சனைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. இது வழக்கமான ஒரு வாக்குறுதியோ இல்ல வழக்கமான ஒரு ஸ்டேட்மெண்டாவோ நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் கொடுத்திருக்க அந்த நம்பிக்கைன்றது இப்ப இருக்கிற சூழலை பேஸ் பண்ணது. ஏன்னா தொடர்ச்சியா எல்லையில அன்ரெஸ்டான ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு. அது பாகிஸ்தான் ராணுவத்தினரோட அத்துமீறலா இருக்கலாம், பாகிஸ்தான் தூண்டுதல் பேர்ல தீவிரவாதிகள் ஊடுருவலா இருக்கலாம். இந்த மாதிரியான தொடர்ச்சியா இருக்கிறதுனால ஒரு அந்த அன்ரெஸ்ட ஒட்டி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. வெறும் நம்பிக்கையா மட்டும் சொல்லாம அவர் இன்னொரு விஷயம் அவர் மென்ஷன் பண்றாரு. ஒண்ணு பாகிஸ்தான் திருந்துரும், இல்லைன்னா நாங்க திருத்துருவோம், திருத்த வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு எச்சரிக்கையாவோ கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம எவ்வளவு பேசிட்டோம், நம்ம திரும்ப பேசிட்டோம். காஷ்மீர் பிரச்சனை என்ன, காஷ்மீர் இஷ்யூ பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இதெல்லாம் தாண்டி இந்த பாஜக ஆட்சிக்கு வந்தப்புறம் அவங்க கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள்ல ஒன்னா இது இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு காஷ்மீர்ல அந்த பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனையா இருந்தா கூட ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதிக்கக்கூடிய ஒரு
விஷயம் அங்க இருக்கு. என்னன்னா வெளிநாடுகள்ல இருந்து பெரிய பெரிய நிறுவனங்களோ வெளிநாடுகள் வந்து இங்க முதலீடு பண்றதுக்காக வராங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உறுதித்தன்மையற்ற ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு தயக்கம் ஏற்படும். சோ அதெல்லாம் வந்து இந்த விஷயம் பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லுங்க. அடுத்த நியூஸ் போயிடுவோம். அடுத்தது வந்து சொத்து விவரங்களை வெளியிடாத 1800 IAS அதிகாரிகள் இந்தியா முழுக்க வந்து போன வருஷம் 2017 வந்து சொத்து விவரங்கள் வெளியிட்டு இருக்கணும். அது அந்த லிஸ்ட்ல வந்து 1800 பேர் இன்னும் வெளியிடாம இருக்காங்க. ஜனவரியே வந்து அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்திருந்தோம். அதுல வந்து தமிழகத்தை சேர்ந்த 50 பேர் வெளியிடல. இது இந்த ஒரு இவங்க வந்து சேவை நிர்வாக ரீதியா வந்து ஒர்க் பண்ற அதிகாரிகள் இல்லையா, இது ஏன் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கரப்ஷன் அப்படின்றது வந்து நம்ம பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். அந்த கரப்ஷனுக்கு வந்து ஊழலை வந்து ஒழிக்கணும்னா அதுக்கு முக்கியமா வெளிப்படைத்தன்மை எல்லாம் இருக்கணும். அரசியல் தலைவர்கள் தாண்டி அரசியல் அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து தன்னோட சொத்து விவரங்கள்லாம் வெளியிடணும். இந்த மாதிரி வெளியிட்டோம்னா நம்ம வந்து கரெக்ட்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி அடுத்த நியூஸ் அது வந்து அரசியல் மட்டும் இல்ல, அதிகாரிகளுக்கும் இது பொருந்தும்ன்றது முக்கியமா படுது. அப்புறம் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா, தனியார் துறை பங்களிப்பு வந்து நம்ம பள்ளியிலையும் இருக்கணும், கல்வித்துறை சார்ந்தும் இருக்கணும் சொல்றாரு. ஏன்னா அங்க ஒரு நீடு நிறைய இருக்கு. நம்ம வந்து தனியார் இல்ல வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம வந்து அது முதலீடு பண்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒதுக்க கூடாது. கல்வித்துறைக்கும் வந்து வெளிநாட்டு முதலீடுகள் வந்து அவசியம் சொல்ல வராரு. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். என்னன்னா அவ்வளவு தேவைகள் இருக்கு, கல்வி வந்து இன்னும் நிறைய சென்றடைய வேண்டியிருக்கு, அவ்வளவு தேவை இருக்கு. அதே நேரத்துல வந்து அதை முறைப்படுத்துறதுலதான் நம்ம இருக்கு. வெளிநாடுல இருந்து வரக்கூடிய முதலீடா இருக்கட்டும், தனியார் நிறுவனங்கள் நம்ம கொடுக்கிற முதலீடா இருக்கட்டும், அவங்களை ஊக்கப்படுத்தும் போது அது முறைப்படுத்துறத நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் வந்து அவங்க பார்க்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. ஆமா, எஜுகேஷன் வந்து எப்பவும் ஸ்டாண்டர்டைஸ்டா இருந்தா அந்த கண்ட்ரியை வந்து வேற லெவல்ல ப்ரோமோட் ஆகும். கண்டிப்பா. இன்னொரு ஒரு சிம்பிளா ஒரு சின்ன இல்ல முக்கியமான ஒரு எஜுகேஷன் நியூஸ் கூட இது ஓரியன்டா. நான் ஐடிஐ படிக்கிறாங்க இல்லையா, 10th முடிச்சுட்டு நம்ம ஐடிஐ போறோம் இல்லையா, அது என்ன தொழிற்கல்வி வந்து 10th முடிச்சுட்டு இந்த டிகிரி எல்லாம் போலாம டைரக்டா வந்து நம்ம போயிட்டு ஒரு வேலை உறுதியா இருக்கும் அப்படின்ற லெவல்ல நம்ம போறோம். இப்போ ஐடிஐ முடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஐடிஐ கூட வந்து ஒரு அதுக்கு பள்ளிக்கான அந்தஸ்து வந்து கொடுக்கறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஐடிஐ முடிச்ச மாணவர்கள் வந்து அவங்களால டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ண முடியல. அதுல காம்ப்ளிகேஷன் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா. இப்போ ஆக்சுவலா 18 இயர்ஸ் கிட்ட தான் அவங்க ஐடிஐ போறாங்க, ஐடிஐ முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எண்ணங்கள் மாறலாம் இல்லையா, நம்ம வந்து நம்மளோட பிளான் மாறலாம், இல்ல வேற படிக்கலாம், வேற விஷயங்கள் பார்க்கலாம், ஆர்வம்லாம் மாறும். ஸோ அவங்களுக்கு இது வரைக்கும் வந்து தடையா இருந்துட்டு இருக்கு. அந்த தடை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மத்திய அரசு வந்து ஆமா கண்டிப்பா வரும். இப்போ நம்ம தமிழகத்துக்கு வந்துடலாம். தமிழகத்துல வந்து துறை வாரியான மானிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வந்து ஜூன் மாசம் 2ஆம் வாரத்துல சட்டப்பேரவை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு, கூட போகுது. என்னன்னா நம்ம பட்ஜெட் வந்து லாஸ்ட் மந்த் போட்டோம் இல்லையா, இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடந்து உரிய எல்லா துறைகளுக்கும் உரிய முறையில வந்து ஒதுக்கீடு செய்தாதான் வந்து இது இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல வரும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆமா, அது இடையில உள்ளாட்சி தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, ஆர்கே நகர் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதனால இது வந்து தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போ அந்த தேர்தலே தள்ளி போனதுனால இது வந்து இப்போ வந்து நடவடிக்கை எடுக்கும். இது முக்கியமா வந்து இப்ப இருக்கிற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு வந்து என்ன பண்ணோம்னா, நிறைய சவால்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு இந்த ஒரு சட்டப்பேரவை கூட்டத்துல. குறிப்பா வந்து அவங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ண போறாங்க, நம்ம வந்து கூட சீக்கிரம் பாப்போம் அவங்க என்ன பண்ண போறாங்க. வேற என்ன நியூஸ் இருக்கு? அடுத்த நியூஸா வந்து இதோட தமிழகத்துல இதோட தொடர்ச்சியா வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நியூஸ் என்னன்னா, தொடர்ச்சியா வந்து மதுக்கடைகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மதுக்கடைகளை வந்து எதிர்ப்பு போராட்டம் ஆனா கம்ப்ளீட்டா எதிர்ப்பு போராட்டத்தில் நானும் ஒரு போராளின்னு சொல்லிக்கலாம். என்ன விஷயம்னா, தமிழக அரசோட நோக்கம் வந்து படிப்படியான மதுவிலக்கு அப்படின்றதுதான். நீதிமன்றம் ஒரு உத்தரவு பொழுது நெடுஞ்சாலையில இருக்கிற இது எல்லாத்தையும் ஒதுக்கணும் சொல்லிட்டு, சோ அது வந்து இவங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இல்லையா. நம்மளோட மதுவிலக்கு தான் நம்மளோட கொள்கைன்றப்போ அவங்களே சொல்றாங்கன்னா அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திட்டு அதை நீக்கிடணும். பட் அல்டர்னேட்டிவா வந்து ஊருக்குள்ள போயிட்டு வைக்கிறதுனால அதுதான் எதிர்க்கிறாங்க. என்னன்னா இது வந்து படிப்படியா தான் விளக்க முடியும். ஒரே நேரத்துல வந்து மதுவிலக்குன்றது வந்து சாத்தியம் இல்லதான்.
ஏன்னா அதுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ண வேண்டியது. ஆனா மதுக்கடைகளுக்கு எதிராக வந்து புதுசா திறக்கிற மதுக்கடைகளுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்றாங்க, பெண்கள் பண்றாங்க, பெரியவங்களா பண்றாங்க, குழந்தைகள் பண்றாங்க. அவங்க மேல வந்து போலீஸ் வந்து அடக்குமுறையை தான் எடுத்து வைக்கதான் பார்க்க வேண்டியது. கண்டிப்பா நான் அரசு வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் அடுத்த நியூஸ் என்ன சார்? அடுத்த நியூஸ் வந்து நம்ம வெயில் பின்னி எடுத்துட்டு இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு நாளுமே வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க அடுத்த 2 நாளைக்கு இருக்கு உங்களுக்கு வெயில் வந்து அனல் வந்து நம்ம எல்லாம் வைத்து செய்ய போகிறது அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப முடியாம ஒரு நாள் இருக்கு. இப்போ வந்து டீச்சர்ஸ் சங்கங்கள்லாம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, பசங்க தாங்க மாட்டாங்க, சோ வந்து ஜூன்ல வந்து திறக்க கூடாது, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு. இது ஏப்ரல் 22 வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா, ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடணும், பிரிட்ஜ் கோர்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அது அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய வெயில பொறுத்து அது எப்படி இருக்கும்ன்றத ஸ்கூல் பசங்க வேண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சூர்யா கொளுத்துப்பா அப்படின்னு. செப்டம்பர்ல எல்லாம் அப்படியே நியூஸ் பார்த்து மழை வரணும்னு வேண்டிப்பாங்க. இப்ப மேல வந்து ஆக்சுவலா பசங்க வீட்ல எல்லாம் வெறுத்து தான் இருக்காங்க, எப்படா ஸ்கூல் ஓபன் ஆகணும். ஏன்னா ரொம்ப லாங் பீரியட்லாம் அவங்களால தாங்க முடியாது, வெளியிலயும் போய் விளையாட முடியாது, வீட்லயும் எவ்வளவு நேரம் என்ன பண்றது. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம்னா நிறைய நீர் காய்கறிகள், நீர் பழங்கள் எல்லாம் சாப்பிடணும். வெயில்ல வந்து நம்ம உடலை பார்த்துக்கணும். ஏன்னா அதிகமான தோல் நோய்கள் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு காலம் இது. சோ அது சேஃபா இருக்கணும், நம்மளும் ஜாகிரதையா இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் போலாமா? கண்டிப்பா சார். இப்போ ஐபிஎல் ஓரளவு முடிஞ்சிருச்சு. நேற்று மேட்ச் பாத்தீங்களா? கடைசியில ஒரு புனே வந்து ரொம்ப ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க என்டர் ஆயிருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள டீமுக்குள்ள வந்துட்டு ரொம்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ டெஃபினட்டா வந்து அவங்க வின் பண்ணுவாங்க. ஒரு அவங்களுக்கே ஒரு உத்வேகமா கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அப்படிதான் இருந்தது. அவங்க வின் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, ஓப்பனிங்லயே வந்து மும்பை வந்து அடுத்தடுத்து முக்கியமான விக்கெட்லாம் போச்சு. ஆனா வந்து ஒரு 129 வரைக்கும் வர முடிஞ்சது அவங்களால. அது இது வரைக்கும் நடந்த ஃபைனல்ஸ்லயே வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர். அதுதான் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம வந்து பண்ணிடலாம், அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் இவங்க ஆடும்போது 11th ஓவர்ல வந்து டோட்டலா எல்லாமே மாறிடுச்சு. ரொம்ப குரூஷியலான இருந்தது. ரஹானே வந்து ரொம்ப நல்லா ஸ்லோவா இல்ல நிதானமா பேட்ஸ் பண்ணிட்டாரு. அவர் ஃபார்முக்கு வந்து அடிக்க போற ஸ்டேஜ்ல வந்து விக்கெட்லாம் அடுத்தடுத்து சரிய ஆரம்பிச்சது. ஸோ அதோட தொடர்ச்சியா என்ன ஆச்சு, ஒரு ரன்ல ரொம்ப த்ரில்லான ஒரு மேட்சா போயிடுச்சு. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப போரா இருக்கு போகுது, என்னடா ஃபைனல் மேட்ச் இது இவ்வளவு போரா இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து த்ரில் வந்து ஏற ஆரம்பிச்சது. அப்படியே ஏறினது அப்புறம் வந்து நம்ம வந்து புனேக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அவங்களோட அந்த கேம் பார்த்துட்டு. ஆனா அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சு இப்போ வந்து மும்பை வின் பண்ணாங்க. 3வது முறையா வின் பண்ணிருக்காங்க. என்னன்னா இதுல நேத்து பார்த்த மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மாவோட அந்த கான்பிடன்ட் லெவல் வந்து வேற லெவல்ல இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவரு அந்த ஈஸியா வந்து டார்கெட் வின் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான். ஆனா விக்கெட் போகல. அப்படி இருந்தா கூட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப அந்த கான்பிடென்ட் குறையாம வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வந்து ரொம்ப வழி நடத்திட்டு போனதுன்றது வந்து அந்த ஒரு வெற்றி வாய்ப்புக்கு வந்து ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க, நியூஸ் சொன்னீங்க. பூர்ணிமா, இன்னைக்கு சார் சொன்னபோது ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? இந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட், அதாவது அந்நிய முதலீடுகள் வரப்போகுது. பட் எப்படி வந்தாலும் அந்த எஜுகேஷன் நமக்கு எல்லாமே நல்லா பெட்டரா வரும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. ஆமா, நிறைய இப்ப ஸ்மார்ட் போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா சூப்பரா போகும் கிளாஸ் ரூம்ஸ்லாம். சோ थैंक यू சார், இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார். அடுத்த செக்மெண்ட் நம்ம பார்க்க போறது தியான யோகம். ரெண்டு பேரும் சேமாவே பண்ணியாச்சு, பிராக்டிஸே பண்ணலையேப்பா. அவ்வளவு மைண்ட் சிங்க். அதனால தான் நம்ம தியானம் பண்ணணும். இந்த மைண்ட் சிங்க்குக்காக தான் நம்ம தியானம். நீங்க பார்க்க போறது சக்ராசனம். உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பாருங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தன்னை அறிய தனக்கொரு கோடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று திருமூலர் மந்திரத்திலே நம்மை நாம் உணர வேண்டும். நம்ம உணர்ந்துட்டா எந்த கெடுதலும் இல்லை. பீடாசனம், சேது ஆசனம், இந்த 3 ஆசனத்துக்கும் தொடர்பு இருக்கு. சக்கராசன பயிற்சி நான் சொன்ன மாதிரி
சேது ஆசன பயிற்சி, பீடா பயிற்சியை எப்படி செய்கிறாங்க என்று பார்க்கலாம். இப்பொழுது சக்கராசனா பயிற்சிக்கு செல்லலாம். சக்கராசனா பயிற்சி செல்வதற்கு முன்பாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து மெதுவாகவும் காற்றை உள்ளிழுத்து மெதுவாகவும் முழுமையாக தளர்த்திக் கொண்டு பக்கவாட்டில் திரும்பி சவாசனத்தில் ஏற்றிக்கொள்ளவும். மூச்சுக்காற்றை மெதுவாக உள்ளிடுங்கள் 1, மெதுவாக வெளியிடுங்கள் 2, மெதுவாக உள்ளிடுங்கள் 3, மெதுவாக வெளியிடுங்கள் 4. அவர் என்னுடைய மானசீக. இப்பொழுது பயிற்சியினை தளர்த்திக் கொண்டு சக்கராசனா நிலைக்கு வருவோம். 2 கால்களையும் நன்றாக மடித்து புட்டத்தின் அருகே வையுங்கள். 2 கைகளையும் பக்கவாட்டில் உள்ளங்கை பதியுமாறு உடலை உயர்த்துங்கள். இந்த பயிற்சிக்கு பெயர்தான் சக்கராசனம். வெண்கலக்குள் இந்த பயிற்சியில் நாம் 15 எண்ணிக்கை முதல் 30 எண்ணிக்கை வரை இருக்கலாம். பயிற்சியை மெதுவாக தளர்த்திக் கொண்டு சவாசன நிலைக்கு வாருங்கள். கண்களை மூடிய நிலையில் கால்களை மெதுவாக தளர்த்திக் கொண்டு சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். மீண்டும் சக்கராசன பயிற்சி செய்யலாம். உள்ளங்கை பக்கவாட்டில் வைத்துக் கொண்டு 2 கால்களையும் புட்டத்தில் அருகே வைத்து உடலை உயர்த்துங்கள். சக்கராசனாவில் மாற்று பயிற்சி ஒன்று செய்கிறோம். வலது காலை இடது தொடை மீது வைக்க முயற்சி செய்யுங்கள். சில வினாடிகள் இந்த பயிற்சியில் இருக்கலாம். 9 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். ஏதாவது மறந்து போயிட்டேன்னா அதை கொஞ்சம் லீட் கொடுத்துருங்க. பயிற்சியை மெதுவாக தளர்த்திக் கொள்ளுங்கள். அவருடைய சவாசனத்திற்கு தமிழ் உச்சரிப்பு, மெல்லினம் வல்லினம் எல்லாம் சத்தம் போட்டு பேசணுங்கிறது இல்லையா? இந்த வால்யூம் சேது ஆசனா என்கிற பயிற்சி செய்கிறோம். வல்லினம் இந்த பயிற்சியை செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டிய மிகச் சரியாக 2 உள்ளங்கைகளையும் பக்கவாட்டில் வைத்து நாம் தெளிவு இருக்கும். கால்களை மடக்கி பிடிக்க வேண்டும். நீங்கள் முதலில் எழுந்து அமரவும். 2 கைகளையும் பக்கவாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக 2 கால்களையும் மடக்கி அல்லது நீட்டிய நிலையிலே உயர்த்துங்கள். சேது ஆசனா. சில வினாடிகள் இந்த பயிற்சியில் இருக்கலாம். இந்த பயிற்சியும் சக்கராசனத்துக்கு இணையான பயிற்சியாகும். சக்கராசனம் செய்ய இயலாதவர்கள் இந்த பயிற்சியில் இருத்தல் நல்லது. இப்பொழுது இந்த பயிற்சியில் சில வினாடிகள் இருக்கலாம். 1, 2, 3. இப்போ எப்படி செஞ்சாங்க பார்த்தீங்கல்ல? இப்போ நீங்கள் வீட்டில் நிச்சயமா செய்து பயன் அடையணும் என்று கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தலைமையில் முனைவர் பழனிச்செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் பிபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர், பிபிஎம்எம் ஐடி பார்க், பிபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பிபிஎம்எம் பொறியியல் கல்லூரி, பிபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி, பிபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, பிபிஎம்எம் செவிலியர் கல்லூரி, பிபிஎம்எம் ஆர்கிடெக்சரல் கல்லூரி, பிபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, பிபிஎம்எம் ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக பிபிஎம்எம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. பிபிஎம்எம் மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0456328911 மற்றும் 045632890001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். வெல்கம் பேக் டு தி ஷோ. சோ நம்ம தியான யோகம்ல நீ சொன்ன சக்கராசனமோட சேர்த்து திபாத பீடாசனமும் சேதாசனமும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம செக்மெண்ட் நம் விருந்தினர் செக்மெண்ட் இல்லையா? இன்னைக்கு நம்மளோட வந்திருக்கிறது ஒரு பாப்புலர் பீடியாட்ரிஷியன். அவருக்கு இன்னொரு முகமும் இருக்கு. அது என்ன நம்ம போய் அவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா சார். காலையில உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சொல்லுங்க சார். இப்போ உங்களுடைய இசை பயணம், அதாவது இசை மேல ஆர்வம் வந்தது எப்போ? என்னுடைய தந்தை வழக்குரைஞராக இருந்தபோதும் நாங்கள் நாமக்கல்ல இருந்தப்போ இசைக்கலைஞர்கள் எங்கள் ஊருக்கு வரும்பொழுது அவர் எங்களுடைய இல்லத்தில் தங்க வைத்து அவர்களை உபசரிப்பது வழக்கம். என்னுடைய மூத்த சகோதரி வீணை வாத்தியம் கற்றுக்கொண்டிருந்தார். என்னுடைய தாயார் அவங்க கற்றுக்கிறத பார்த்து கொண்டே இருந்து
அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு அதை வாசிக்க ஆரம்பித்து நல்ல தேர்ச்சி பெற்று கச்சேரிகளெலாம் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருந்தாங்க. எங்கள் இல்ல நிகழ்ச்சிகளில் அநேகமாக பாடல்கள் இடம்பெறும். என்னுடைய மூத்த சகோதரர் இசை சக்கரவர்த்தி டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல்களை மிக அழகாக அனுபவித்து பாடுவார். ஸோ அதை கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கும் அதில் ஒரு ஆவல், அது மாதிரி நாமளும் பாடணும் லைஃப்பில் அப்படின்னு ஒரு ஆசை வரும் எனக்கு. அண்ட் அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி சிடி பிளேயர், கேசட்ஸ் பிளேயர் அதெல்லாம் கிடையாது. ரேடியோவில் எப்பாவது இந்த திரைகானம், நீங்கள் கேட்டவை எப்பாவது கேட்போம். அண்ட் இந்த ஒளிபெருக்கி நிலையம்னு அங்கங்கே வச்சுருப்பாங்க. அப்போது படங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது பாடல்களை அந்த இசைத்தட்டில் வச்சு ஒளிபரப்புவாங்க. நான் கடை வாசலில் நின்று அந்த பாடல்கள் ஃபுல்லாக கேட்பேன். திருவிழாக்கள், பொதுக்கூட்டங்கள் எல்லாம் ஒளிபரப்புவாங்க. அப்போ அந்த பாடலை கேட்கும்பொழுது எப்பொழுது அந்த டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் எங்கே கேட்டாலும் அப்படியே நின்றுடுவேன் நான். அது முழுமையாக கேட்ட பிறகுதான் அந்த இடத்த விட்டு நகருவேன். பள்ளி படிப்பு முடிஞ்சு கல்லூரி படிப்பு தான் முக்கியம், கவனத்தை சிதற விடக்கூடாது என்றதற்காக அதில் நாட்டம் போச்சு. 1981 நான் எம்டி படிப்பு முடித்த பிறகு தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் மோனோ கேசட் பிளேயரையும் ஒரு ஃபிலிப்ஸ் ரேடியோவையும் வாங்கினேன். அதில் ரேடியோவிலேருந்து கேசட்ஸுக்கு ரெக்கார்டிங் பண்ண முடியும். அப்பொழுதெல்லாம் சென்னை விவித் பாரதி நிலையத்தில் இரவு 7:45 9:15 மணி வரைக்கும் தேன் கிண்ணம்னு ஒரு நிகழ்ச்சி வரும். அதில் ஒளிபரக்கக்கூடிய பாடல்களில் எனக்கு விருப்பமான பாடல்களை நான் அதில் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அது மாதிரி ஒரு 13 கேசட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை இன்னும் நான் அந்த பாடல்களை நான் கேட்குறேன். நான் முதல்ல கடையில் போய் கேசட்னு வாங்கினது கர்ணன் திரைப்படத்தோட பாடல்கள் 16 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அதை நான் இன்னும் வச்சிருக்கேன். சார், உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இசை ஆர்வம் இவ்வளவு இருக்கும்போது அந்த டாக்டரேட் எப்படி பண்ணீங்க? அந்த டாக்டரேட் எப்படி பண்ண? அதாவது என்னுடைய குடும்ப சூழ்நிலையே அப்படிதான். என் கூட பிறந்தவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருமே டபுள் கிராஜுவேட்ஸு, டாக்டரேட் பண்ணவங்க அந்த மாதிரி. ஸோ தே ஆர் மை ரோல் மாடல்ஸ். ஸோ நாமளும் அதே வழியில் தான் போகணும்னு வந்தாச்சு. அப்போது தொடங்கிய அந்த இசை ஆர்வம் இன்று வரைக்கும் நிறைய சிடிஸ், கேசட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கடந்த 36 வருஷத்தில் நான் டிஎம்எஸ் அவர்களுடைய குரலை கேட்காத நாள்னு இருந்திருக்காது. நான் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி. அண்ட் அந்த டிஎம்எஸ் என்ற 3 மந்திர எழுத்துக்களை நான் உச்சரிக்காத நாள்னு இருந்திருக்காது எனக்கு. அதில் நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியிலேயே நீங்கள் போடுறீங்க டைம்லெஸ் மேஜிக் சிங்கர்னு எக்ஸ்பென்ஷன். அது மாதிரி இன்னொரு பெயர் சிறப்பு இருக்கு டிஎம்எஸ்க்கு. சங்கீத மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படும் தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், சாமா சாஸ்திரிகள், இவர் 3 பேருடைய முதல் எழுத்துக்களும் அவருடைய இனிஷியல்ஸ்ல கரெக்டா டிஎம்எஸ் வந்திருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு. ரொம்ப அழகா சொன்னாரு சார். இவ்வளவு பாடகர்கள் இருக்கும்போது ஏன் டிஎம்எஸ்? அதாவது ஃபர்ஸ்ட் அவருடைய குரல் வளம், அழுத்தமான கணீரென்ற அதே சமயம் இனிமையோடு ஒரு நாதம் கலந்த வெண்கல குரல் அவரோட குரல். உங்க கல்லூரி பருவங்கள்ல நீங்க முணுமுணுத்த பாடல், அதிகமா பாடிக்கிட்டே இருக்கிற பாடல் என்ன பாடல்? அதாவது அவரோட பாடல் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அதிகமா நீங்க ரசிச்சு பாடுற பாடல் கண்டிப்பா 2 வரியில் பாடுங்க. இவரோட அடியே மாதிரி. நான் உண்மையா சொல்லணும்னா கல்லூரி பருவத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனத்தை சிதற விடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு இன்ட்ரெஸ்டையும் அழுத்தி வைத்திருந்துப்பேன். படிப்புல தான் கவனம் இருந்தாலும் அவருடைய பாடல்களில் நான் ரொம்ப உயிராக மதிக்கக்கூடிய பாடல். கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரை ஏமாற்றினாள், கண்ணெதிரே தோன்றினாள்.
அவருடைய பாட்டுல வந்து தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அழகா பண்ணீங்க. டாக்டருக்குள்ள ஒரு சிங்கர் இருக்காங்கன்றது குரலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தமிழ் உச்சரிப்பு, இந்த மெல்லினம் வல்லினம் எல்லாம் மிகச் சரியாக உச்சரிப்பார். அவருடைய பாடல்ல வந்து ஒரு தெளிவு இருக்கும். ஒரு புது கண்ணாடி டம்ளர்ல சுத்தமான குடிநீரை ஊற்றி வச்சா எப்படி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குமோ, அந்த வார்த்தைகள் வந்து நம்மளுடைய காதில் அப்படியே வந்து விழும். பாடலை கேட்கும் பொழுது இது என்ன வார்த்தை, அது என்ன வார்த்தைன்னு நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அண்ட் அந்த தேவைக்கேற்றார் போல கம்பீரத்தையும் கொடுப்பார், அதே சமயத்தில் அமைதியாக பாடுவார். உதாரணமாக இது பக்தி பாடல், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை கேட்டிருப்பீங்க. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. திரைப்பட பாடல், காதல் பாட்டு. என்ன எனதுள்ளம் என்றென்னவோ தனியே இன்புற்று அலைகின்றதே, தினமுள்ள மலர் சோலையே உனை கண்டு சிந்தை சுழல்கின்றதே, மனம் இந்த விளையாடலை விரும்பாமல் தனிமையை வேண்டுதடா, கனவே நடப்பது போல் காண்பதெல்லாம் கனத்தில் மறையுதடா. சரி, அப்படியே ஒரு கிரேட் சார். எனக்குலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேக்குறேன் இந்த சாங். பட் இருந்தாலும் அவ்வளவு அற்புதமா அமைதியை பாருங்க. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. எல்லா விதமான பாடல்களும் பாடியிருக்காரு. சூப்பர். அவர் வந்து அந்த வார்த்தைகளை அழகுபடுத்தி பார்ப்பதில் அவருக்கு ஒரு தனி ஆனந்தம். உதாரணமா, குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். அந்த எண்ணங்கிறதுல ஒரு இன்னொரு உதாரணம், ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக, சேர்ந்தே நடந்தது அழகாக. அந்த அழகாக அவ்வளவு அழகுபடுத்தி அவருடைய பாடல்கள்ல உணர்ச்சி, பாவம், ஃபீல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சூழ்நிலைக்கேற்ப அந்த உணர்ச்சிகளை கொட்டி பாடுவதில் வல்லவர். ஒரு உதாரணம் சார், உங்க பாடல் கேட்டு அந்த வரியில கூட மதிமயங்கிச்சு சொல்லலாம். கண்டிப்பா அந்த மைக்கை வந்து நானே அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். ஆமா, கண்டிப்பா நான் வந்து அப்படியே அவருடைய இசையில மயங்கி இருக்கேன். உண்மையா இந்த பாடல் வந்து உங்க பாடல் வரிகள்ல இந்த மைக்கே வந்து மதிமயங்கிருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான பாடல் வரிகள் சார். உதாரணமா பாத்தீங்கன்னா, படகோட்டி என்ற ஒரு திரைப்படம், அதுல 6 பாடல்கள் பாடியிருக்கார். ஒரு பாடல் ஒரு பாவம். தரைமேல் பிறக்க வைத்தான், ஒரு விரக்தியோட பாடியிருப்பார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது யாருக்காக கொடுத்தான், கோபமா இருக்கும். கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காவல் அதுல ஒரு கண்ணியமான ஒரு காதலை வெளிப்படுத்தி இருப்பார். நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தையில இளமையோட பாடியிருப்பார். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணுங்கிற பாடத்துல ஒரு கிண்டல் தெரியும். இன்னொரு பாட்டு சோகமா பாடியிருப்பார் அதே படத்துல, பாட்டுக்கு பாட்டு எடுத்த அந்த பாட்டுல. இது மாதிரி அவர் வந்து அந்த திரைப்பட நடிகர்ங்கிற ஒரு முகமும் அவருக்கு இருக்கு. அதனால்தானும் என்னமோ அந்த கேரக்டராகவே, அந்த கதாபாத்திரமாகவே தன்னை உருவகப்படுத்தி கொண்டு அந்த பாடலை பாடுகிறார் என்று நான் நினைக்கிறேன்.
இப்போ ஒரு தந்தை தன்னுடைய மகளை பிரிந்து வருத்தத்தோடு பாடுகிறார். ஒருவராக வாழுகின்றோம், பிரிவதற்கோ இதயம் இல்லை, யாரும் இல்லை உனக்கே என்று ஓடிவிட்டாய் என் மகளே, ஓடிவிட்டாய் என் மகளே, நீ இல்லாத மாளிகையே பார் மகளே பார், உன் நிழலில் இல்லாமல் வாடுவதை பார் மகளே பார். சரியா? ரைட். இன்னொரு சிச்சுவேஷன், காதலன் தீயவனாக இருந்து நல்லவனாக மாறிவிட்டான். ஆனா அவருடைய காதலையோ மற்றவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இயலாமையை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். என் வழக்கில் சாட்சி இல்லை, எனது பக்கம் யாரும் இல்லை, சட்டம் தரும் சலுகை கூட சமுதாயம் தரவில்லையே. இந்த மாதிரி உணர்ச்சி பெருக்கெடுத்து பாடுறது இசைக்கருவிகளோடு பாடினாதான் அப்படிங்கிறது இல்லை. அவர் தனியா பாடினாலும் அந்த உணர்ச்சியை கொண்டு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு பக்தி பாடல், ஒரு திரைப்பட பாடல் காட்டுறேன். பக்தி பாடல். உணர்வால் நின் பாத நறுமலரின் தேனும் நாதமிகு வண்டாகி நான் பாட மரம் தாராய், நல் உணர்வால் நின் பாத நறுமலரின் தேனும் நாதமிகு வண்டாகி நான் பாட வரம் தாராய், நான் பாட வரம் தாராய், குமரா நான் பாட வரம் தாராய். சூப்பர். சரி, திரைப்பட பாடல 100 முறை பிறந்தாலும் 100 முறை இறந்தாலும் உனை பிரிந்து வெகு தூரம் நான் ஒரு நாளும் போவதில்லை. உலகத்தின் கண்களிலே உருவங்கள் மறைந்தாலும் ஒன்றான உள்ளங்கள் ஒரு நாளும் மறைவதில்லை. அவருடைய தொழில் பக்தி. கண்டிப்பா ஒரு முருகர் பக்தர். அவர் முக்கியமா முருகர் மேல ஒரு ஈடுபாடு அதிகம். சார், இப்போ நீங்க மருத்துவத்துறையில இருக்கீங்க. மருத்துவத்துறையில இருக்கும் போது இசை ஆர்வம் இருக்கு. இப்ப மருத்துவத்துறையில இந்த பணிகள் பாதிக்காத உங்களை பாதிச்சிருக்கா? அதுக்கான விஷயம் நான் அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த கவன குவிப்புன்னு ஒரு இருக்கு இல்லையா, நான் என்னுடைய தொழிலுக்கு போயிட்டேன்னா நான் இதை பத்தி நினைக்க மாட்டேன். இந்த இதுக்கு வந்துட்டேன்னா அதை பத்தி நினைக்க மாட்டேன். அவருடைய தொழில் பக்திக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அந்த கவிஞர்கள் பாட்டை எழுதிய புத்தகத்தை அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த புத்தகத்தை வாங்கி கண்ணில் ஒத்தி கொண்ட பிறகுதான் அதையே பிரிச்சு பார்ப்பார் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி அருணகிரிநாதர் படத்துல முத்தை தரு பக்தி திருநகைங்கிற ஒரு பாடல். அந்த பாடல் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வரத்துக்கு முன்னாடி திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கிட்ட போய் அந்த திருப்புகழுக்கு முழு அர்த்தத்தையும் தெரிந்து கொண்டு பிறகு வந்துதான் அந்த ஒளிப்பதிவு கூடத்தில் அந்த பாட்டை பாடி ரெக்கார்ட். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த கவிஞர்களுடைய வரிகள் இப்போ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்ங்கிறார். அதே மாதிரி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதிங்கிற. இன்னொரு இடத்துல
ஆண்டவன் அருள் பெற ஆசைப்படு, எல்லாம் அறிந்ததை போல் நினைக்கும் செயலை விடு மனமே மனமே. இந்த மாதிரி வரிகள் நம்மளுடைய இதயத்தை தொடும் பொழுது அந்த கருத்துக்கள் மனதில் ஆழமா பதிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையே நல்வழிப்படுத்துவதற்கு உபயோகமா இருக்குன்னு நான் நம்புறேன். சார் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க, நாங்களும் உங்க பாட்டை ரசிச்சுட்டு இருக்கோம் இப்போ. சோ அந்த क्वेश्चन நான் கேக்குறேன் உங்களை. மியூசிக் ஹேஸ் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்வாங்க இல்லையா? சோ நீங்களும் ஒரு டாக்டர், உங்களுக்கு அதோட எஃபெக்ட் பெட்டரா தெரியும். அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உண்மையாக, அதாவது ஒரு சில நாட்கள் நாம் அதிகமாக தொழில் புரிய வேண்டிய நிலைமை ஏற்படும். நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது நமக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்கும், டென்ஷன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். 11 மணி 11:30 மணிக்கு நான் போய் படுத்தாலும் ஒரு அரை மணி நேரமோ ஒரு 3/4 மணி நேரமோ அவருடைய பாடல்களை நான் போட்டு கேட்ட பிறகு அப்படியே எனக்கே தெரியும் 11:30க்கு நான் இந்த கண்டிஷன் 12:15க்கு இருக்காது. ஐ வில் பி ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் செஷன். இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் கூட பார்க்கலாங்கிற அளவுக்கு நான் வந்துடுவேன். அவர்களை நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, என்னை போல முறையாக கர்நாடக இசையை கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர் இசையமைத்து பாடிய பக்தி பாடல்களும் சரி, மற்ற இசையமைப்பாளர்கள் இசையில் அவர் பாடிய திரைப்பட பாடல்களும் சரி, நிறைய ஒரு எக்ஸ்போஷர், கர்நாடக ராகங்கள் எப்படி இருக்குங்கிற ஒரு எக்ஸ்போஷரை கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. உதாரணமாக கற்பகவள்ளி நின்று ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, அதில் 4 ராகம் உபயோகப்படுத்தியிருக்கார். ஆனந்த பைரவி, கல்யாணி, பாகேஸ்வரி, ரஞ்சனி, 4 ராகம். இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன், செஞ்சுருட்டி ராகத்தில் போட்டிருக்கேன். இது மாதிரி கந்தன் திரு நீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும், கந்தன் திரு நீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். மகேஸ்வரி ராகத்துல என்ன ஒரு கருத்துள்ள பாடல், கருத்தை எழுதியிருக்காங்க பக்தி பாடலுமே. உன்னையும் மறப்பதுண்டோ, மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ, பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ, மறந்தால் மலரும் மனமும் உண்டோ, முருகா உன்னையும் மறப்பதுண்டோ. தேஷ் ராகத்தில் இது மாதிரி என்னுடைய மானசீக குருநாதர் இசை பேரரசர் TMS அவர்களுடைய இசை ஒரு கடல் மாதிரி பரவி இருக்கு. அதில் ஒரு துளியை தான் நம்மளால எடுத்து இன்னைக்கு பார்க்க முடியும். சார், அப்போ இந்த கேள்வி உங்களை கேட்டே ஆகணும். TMS சார்ட்ட நீங்க பார்த்த சிறப்பம்சங்கள் என்னவா இருக்கும்? அதாவது இப்போ நான் சொன்னது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அவருடைய பாடல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடல் உருவாக்கப்பட்ட சூழ்நிலையை, எந்த சூழலுக்காக அந்த பாடல் பாடப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு, அந்த பாடலின் வரிகளை அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொண்டு, தன்னம்பிக்கையோடு அந்த பாடலில் லயித்து அனுபவித்து உணர்ச்சியோடு பாட வேண்டும். அதுதான் பாடல். சூப்பர் சார். இப்போ நீங்க பாடுறத பார்த்தா நீங்க பயிற்சி எடுக்காம பாடுறீங்கன்னே தெரியல, அவ்வளவு ப்ரொஃபஷனலா பாடுறீங்க. சோ இப்போ ஒரு டாக்டரா இருந்துகிட்டே இவ்வளவு டைம் இருக்காது இல்லையா உங்களுக்கு? உங்களோட இசை ஆர்வம் நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? குரூப் பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணுவீங்களா? நாங்க ஒரு மருத்துவர்கள் 6-7 பேர் சேர்ந்து மெல்லிசை குழு வச்சிருக்கோம். ஒரு 4 அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை இசை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் கூட ஒரு இசை நிகழ்ச்சி இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம்
உணவை கூட குறைச்சிப்பேன், கொஞ்சம் தூக்கத்தை கூட குறைச்சிப்பேன். ஆனால் இசை இல்லாமல் வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில இசை எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா இருக்குன்றது தெரியுது. சார், நீங்க காலையில எந்திரிச்ச உடனே பாடணும், இல்ல இந்த விஷயத்த வந்து நான் பண்ணணும், ஒரு மருத்துவராகவும் சரி, ஒரு இசை ஆர்வமுள்ளவராகவும் சரி, நீங்க பாக்குற விஷயம் என்னவா இருக்கும்? பாடல் டிஎம்எஸ் சாரை பத்தின விஷயங்கள். அதாவது நான் பிரமிக்கிறது என்னன்னா, இவ்வளவு பர்ஃபெக்ஷன் எப்படி ஒரு பாடகரால கொடுக்க முடிஞ்சது? தன்னுடைய குரலாலேயே எப்படி அவரால் நடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது நான் தினம் அவருடைய பாடல் கேட்கும் பொழுதெல்லாம் நான் பிரமிச்சு தான் கேட்பேன். நான் என்னால் மற்றவர்கள் மாதிரி ஒரு பத்திரிகை படித்து கொண்டே பாட்டு கேட்கறது அது மாதிரி எல்லாம் முடியாது. பாட்டுன்னு அதில் அப்படியே உட்காந்துடும். ஒரு எழுத்தும் எனக்கு நன்றாக புரிகிற மாதிரி தான் நான் பாட்டு கேட்டாகணும் எனக்கு. சூப்பர். நீங்க பாடுறத பார்த்தாலே தெரியுது நீங்க அவ்வளோ உள் வாங்கிக்கிட்டு அதை பாடுறீங்க அப்படின்னு. ஸோ நீங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க டாக்டர் ப்ரொஃபஷன்ல. அதை தவிர மியூசிக்கு ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? நடிகர் திலகம் பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் அவார்ட்ஸ்ன்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு மருத்துவம் அண்ட் இசை சம்பந்தப்படுத்தி ஒரு அவார்டு 2 தடவை வாங்கியிருக்கோம். அப்புறம் என்னுடைய சில ரசிகர்கள் ஒரு ஃபைபர் கிளாஸில் ஒரு ஷீல்டு பண்ணி கொடுத்தாங்க. டிஎம்எஸ் அவர்களுடைய படத்தையும் போட்டு, என்னுடைய படத்தை போட்டு, முருகர் படத்தையும் போட்டு ஒரு ஃபைபர் கிளாஸில் ஒரு அருமையான ஷீல்டு கொடுத்துருக்காங்க. கிரேட் மூமெண்ட் சார். ஏன்னா ஒரு துறையில சாதிக்கிறதே பெரிய விஷயம், இரு துறையிலையும் சாதிக்கிறது அசாதாரண விஷயம். சாதனைன்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய ஒரு ஆசை, அது உங்களுடைய பெருந்தன்மை. சோ அப்ப அந்த இரு துறையில நீங்க டிராவல் பண்ணும்போது இருக்கிற ஆப்ஸ்டக்கிள்ஸ், அந்த தடைகளை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? எப்படி அதுல இருந்து மீண்டு வரீங்க? தடைகள்ங்கிறது நாமளா நினைக்கிறது தான். தடைகளை உடைச்செறிஞ்சிட்டு போக வேண்டியது தானே, இல்லையா? உண்மையிலேயே உங்களுக்கு சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்தா சாதிக்கலாம். யூ ஆர் யுவர் ஓன் கிங் மேக்கர். நீங்க மியூசிஷியனாக ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி உழைச்சி பண்ணலாம். நீங்கள் ஒரு நடிகராக ஆகணும்னா அதுக்கேற்றாப்புல உழைச்சி அந்த தொழிலுக்கு வரலாம். இது மாதிரி அப்ஸ்ட்ரக்கிள்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம எதுவாக இருந்தாலும் அதை தடை தெரிந்து முன்னேறிக்கொண்டே போக வேண்டியது. சூப்பர். நீங்க வந்து டாக்டர் ப்ரொஃபஷன்ல வந்து ஒரு 40 இயர்ஸா இருக்கீங்க இல்லையா? 42 இயர்ஸ். சூப்பர் அப்படின்னு சொன்னீங்க. சோ இப்போ வந்து இசையில இருக்கும்போது நீங்க ரிஹர்சல்ஸ்லாம் நிறைய தேவை இல்லையா? நீங்க தனியா பாடுறது வேற, ஒரு கூட்டோட பாடுறது வேற. ரிஹர்சல்ஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? எப்படி டைம் கொடுப்பீங்க அதுக்கு? அதாவது ஒரு இசை நிகழ்ச்சிக்கும் 2 ரிஹர்சல்ஸாவது இன்வேரியபிளாக தேவைப்படும். அது அநேகமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் வச்சோம். காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த ரிஹர்சல்ஸ் நடைபெறும். அது வந்து எல்லாருடைய சௌகரியங்களையும் தெரிந்து கொண்டு அதுக்கேற்றாப்புல நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சூப்பர் சார். மருத்துவராக இருக்கும்போது உங்கள்ட்ட நிறைய பேஷன்ஸ் வந்திருப்பாங்க. ஆமா. ஸோ உங்களை இசையாரத்தை கேட்டு யாராவது சிலாகித்தது உண்டா? அப்பா டாக்டர் இப்படிலாம் நீங்கள் பாடுவீங்களா, இவ்வளோ அருமையாக பாடுவீங்களான்னு சொல்லி யாரும்? ஓ எஸ் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்களுடைய ப்ரோக்ராம்ஸுக்கும் வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் நான் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து என்னுடைய பேஷண்ட்ஸ்லேயே, சார் டிஎம்எஸ்ங்கிற ஓஷன் இவ்வளோ நாள் தெரியாது சார், இப்போ தான் சார் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படிம்பாங்க. அப்புறம் எங்களுடைய கூட பாடக்கூடிய ஒரு உங்களை மாதிரி யங்கர் ஜெனரேஷன் சேர்ந்த ஒரு பாடகி, சார் எனக்கு இத்தனை நாளாக டிஎம்எஸ் இவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்காருங்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு சார், உங்களோட சேர்ந்த பிறகு தான் எனக்கு அதை பற்றி ஒரு அறிமுகமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் முதலாக கேட்ட டிஎம்எஸ் பாடல் எது? எனக்கு கரெக்டாக சொல்லணும்னா கற்பனை என்றாலும் அந்த பாட்டு தான். ஓ, அதை கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா எங்களுக்காக? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். இந்த பாட்டு வந்து வாலி சார் எழுதிய பாட்டு இது. அது வந்து அந்த பாட்டை வந்து போஸ்ட் கார்டில் எழுதி அமிச்சாராம். அதை படித்து பார்த்த டிஎம்எஸ் அவர்கள் இந்த பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லி
அதுக்கு இசையமைத்து அந்த பாட்டை, அது உலகமெங்கும் இப்போ பிரசித்தி பெற்ற பாடல். சூப்பர். சோ நிறைய பாடல்கள் வந்து எம்ஜிஆர் சார் தான் ஆக்ட் பண்ணிருப்பாரு இல்லையா? சோ அவர் எப்படி உயிர் கொடுத்தாரு இந்த பாடல்களுக்கெல்லாம்? அதாவது அவர் எல்லா திரைப்பட நடிகர்களுக்குமே பாடியிருக்காரு. நான் எதுலேயோ கூட படித்தேன், டிஎம்எஸ் அவர்கள் ஒளிப்பதிவு கூடத்தில் இருக்கும் பொழுது நடிகர்கள் வந்து பார்ப்பார்களாம், அவர் எப்படி பாடுறாரு, எப்படி உச்சரிக்கிறாரு, அந்த பாட்டுக்கு நாம் எப்படி உதட்டு அசைவுகளை கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்காகவே ஒளிப்பதிவு கூடத்துக்கு வரதுண்டுன்னு. ஸோ அவர் எல்லா பாடல்களுக்குமே உயிர் கொடுத்துருக்காரு. இது ஒரு எவ்வளோ அருமையான பாட்டுவா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என புரிந்தேன், என்று நாளும் பொழுதும் வாழும் வரை நினைத்திட என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த முன்னால் என்ன பயன்தான் விளைந்தது. ரொம்ப யோசிக்க வேண்டிய பாடல். கண்டிப்பா சூப்பர். இதுவும் எம்ஜிஆர் பாடல் தான் இல்லையா? சூப்பர். இப்போ நீங்க இவ்ளோ பேசுறீங்க டிஎம்எஸ் சார் பத்தி, ஐடல் வர்ஷிப்னு கூட சொல்லலாம் இல்லையா? அவரை நேர்ல பார்க்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு வந்திருக்கா? ஓ எஸ், அந்த ஆண்டவன் அணுகிறதுனால பல முறை சந்திக்கும் வாய்ப்பு. 2004ஆம் வருடம் முதல்ல அவருடைய இல்லத்தில் சந்தித்து நிறையா அவர் பாடல்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கேன். அதற்கு பிறகு பல முறை சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணினோம், டிஎம்எஸ் அவர்களுக்கும் இசைத்தன்றல் பிபிஎஸ் அவர்களுக்கும் சேர்ந்து சிகரங்கள்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணினோம், ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் சம்பந்தமாக அவர் அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. அது எல்லாவற்றையும் விட என்னுடைய மூத்த மகன் திருமணத்திற்கு டிஎம்எஸ் அவர்கள் வந்திருந்து 3 மணி நேரம் எங்கள் குடும்பத்தாரோடு செலவழித்த நாள் என்னால் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். அது திருமண விழா என்பது மறந்து கிட்டத்தட்ட அது டிஎம்எஸ் அவர்களுக்கு பாராட்டு விழா என்பதுதான் எல்லாருக்கும் அமைஞ்சு போச்சு. ஏன்னா ஒருத்தர் மானசீக குருவா நினைக்கும் போது அவங்களே வந்து நம்மளோட இல்ல திருமணத்தில் கலந்துக்கும் போது அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சார். கண்டிப்பா ஒரு பூரிப்பான விஷயம். டிஎம்எஸ் சார் வந்து உங்கள்கிட்ட பார்த்து அதிசயமா சந்தோஷப்பட்ட விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும்? அதாவது அவரு என்கிட்ட ஒரு தடவை அந்த வாழ்விலே ஒரு நாள்னு ஒரு படம், அதுல ஒரு பாட்டு, தென்றலே வாராயோ இன்ப சுகம் தாராயோ தேன் மலர் சோலையிலே சிங்கார வேளையிலேன்னு ஒரு பாட்டு. அது சார் அதை பத்தி கேட்டேன் நான் என்ன அது நானே மறந்து போயிட்டேன், நீங்க ஒன்றும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே, நான் சின்ன வயசுல யூஆர் ஜீவரத்னம் அம்மையாரோட பாடின பாட்டு அது அப்படின்னு. அப்புறம் என்ன கேட்பாரு, நீங்க மருத்துவத்துறைக்கு வரலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நான் சொன்னேன், ஐயா நான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் ஆகாது நான் ஜாயின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. சூப்பர். சோ நீங்க இப்ப பாடும்போதே வந்து ராகம்லாம் சொல்றீங்கல்ல, பாக்யஸ்ரீ தேஷ்லாம் சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு வந்து பயிற்சி இல்ல அப்படின்னு சொல்றீங்க, அதெல்லாம் எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? லிசனிங், மறுபடியும் கேட். நான் தான் சொன்னேனே 36 வருஷமா நான் பாடலை கேட்காத நாள் கிடையாது, தினமும் கேட்பேன். அது கேட்டு தான் ஓரளவு அதை பத்தி எனக்கு தெரிய வந்தது, அந்த பாடல் இது ராகங்களை பற்றி. ஓ சூப்பர். சோ உங்களுக்கு பிடிச்ச ராகத்துல ஒரு பிடித்த பாடல் பாடுங்க. எனக்கு அவரோட பாட்டு எல்லாமே பிடிக்கும். ரொம்ப மனசுக்கு ஒன்றிய பாடல் கூட எடுத்துக்கலாம், பக்தி பாடல் கூட பாடலாமா? உண்மையும் மறப்பதுண்டோ, மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ, பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ, மறந்தால் மலரும் மனமும் உண்டோ, முருகா நான் உன்னையும் மறப்பதுண்டோ, கண்ணையும் மறந்திருப்பேன்
கையுடன் கால்களும் மறந்திருப்பேன், கண்ணையும் மறந்திருப்பேன், கையுடன் கால்களும் மறந்திருப்பேன். முருகா எண்ணத்தின் ஒளிச்சுடரே, எண்ணத்தின் ஒளிச்சுடரே, உன்னை எப்படி நான் மறப்பேன், நான் உன்னையும் மறப்பதுண்டா? பொன்பொருள் மறந்திருப்பேன், இகழும் புகழும் மறந்திருப்பேன், பொன்பொருள் மறந்திருப்பேன், இகழும் புகழும் மறந்திருப்பேன். முருகா என்னுயிரான உன்னை, என்னுயிரான உன்னை மறந்தால் எவ்விதம் வாழ்ந்திருப்பேன், நான் உன்னையும் மறப்பதுண்டா? இது வந்து டிஎம்எஸ் சாருக்கு முருகன் மீது இருக்கிற பக்தியும் இவருக்கு டிஎம்எஸ் சார் மீது இருக்கிற பக்தியும் காமிக்கிற இந்த பாடல். உண்மையா இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா போச்சு சார். நிறைய பாடல்கள் சூப்பரா பாடுனீங்க. ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சி வந்ததுக்கு. என்னுடைய குருநாதரை பற்றி உரையாடுவதற்கு வாய்ப்பளித்த சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி சார். செய்திகள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பாருங்க.